யாருக்கும் தெரியாதா? புதுசா கண்டுபிடிச்சு வந்தீங்களா? அதான் அதான் அந்த வேலையை தான் இப்ப செஞ்சுக்கிறேன். சர்வர் வேலை. தெளிவா சொல்லுங்க. வீடு பெண்டை இல்லைங்க புண்டம். என்னடா ஏதோ வந்தாரு ஒரு 4 கேள்வி கேட்டாரு 4 அடி அடிச்சாரு அதுக்கு பைய எடுத்து போறா. ஏண்டா சரி ஏதோ கோவத்துல அடிச்சிட்டாரு வாடா வா வா மச்சான வேற ஆளை காணமா 4 நாளா. ஏய் வாடா என்னடா நான் அதான் அவருக்காக மன்னிப்பு கேக்குறேன்ல வா. எல்லாம் யாரால உன்னாலுங்க டேய் வாடான்னா என்னடா மோதி நான் வாங்கட்டா தம்பியா டேய் என்ன கேக்குறான் செல்போனை பாத்துக்கிறீங்க. மொத்த சோத்துக்கா கேக்குறான். ஏண்டா ஒரு நாய் மேலையா பெரிய ஒரு நாய் மேலே உனக்கு ஏய் இன்னும் ஒரு பெரிய வச்சு மட்டு மாதிரி இல்லாத ஆமாண்டா நீ சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி குடி சொத்துக்க கலைவாணி புண்ணியத்துல குடி சொத்து தான் போட்டி போட வந்துட்டேன். தம்பி எதுக்கு வந்துக்கிறாப்புல? அந்த தம்பி எதுக்கு வந்துக்கிறாரு? நாங்க எல்லாம் எல்லாத்துக்கும் வந்துக்கிறோம். சாவரி எதுக்கு வந்துக்கிறீங்க? குத்து சோத்துக்கு ஆனா சும்மா சொல்லக்கூடாது. இந்த புரட்டாசி மாசம் வந்தாலும் வந்தது சாப்பாட்டுல போனா உன் தலை நிமிர மாடுது. சாம்பார் ஊத்துனா கீ குஞ்சது கொஞ்சப்படியே கருப்பாரு எல்லாருக்கும் முன்னாடி போக உட்காந்து எல்லாருக்கும் முன்னாடியே எழுந்துச்ச பட்டுன்னு. ஐயா வந்த நல்ல முறையா சாப்பாடு போட்டாங்க. 10 பேர் உட்காந்துருந்தாங்க. தலைவர் உபை தலைவர் எல்லாம் வந்தாங்க. பவுடர் போடும்போது என்ன சொல்லிருந்தாங்க? இப்ப அவங்க 4 பேர் வந்து எனக்கு கழுத்து மேலே அடிக்கணும். அது உனக்கு தெம்பா இருக்க முடியாது நடந்து போலானுங்கிற நான் உண்டி எடுத்து போடுற மாதிரி சொல்றேன். ஏய் மனசாட்சி தொட்டு சொல்லு. பாக வாங்கி போடுறேன் எல்லாத்துக்கும் காரணம் இந்த மக்களை போய் தாண்டா. நீ என்ன ஒரு வார்த்தை கூப்பிடுறா? உட்கார வச்சு அருமையான சாப்பாடு கொடுத்தாரு. எந்த குறையும் கிடையாது. எந்த ஊர்லயும் அருமையா பரிமாணம் கிடையாது. சாம்பார் நல்லா இருந்தது, பொரியல் நல்லா இருந்தது, அப்பளம் நல்லா இருந்தது, உருளைக்கிழங்கு
உருளைக்கிழங்கு பொரியல் நல்லா இருந்தது. பாயசம் உருளைக்கிழங்கு பொரியல் நல்லா இருந்தது. சாப்பாட்டுல ஒரே ஒரு குறை வச்சாங்க. என்ன இவ்வளவு சிறப்பா சொல்லிட்டு ஒரு போறாங்க. ரசம் ஒண்டி தனியா வச்சிருக்காங்க. கட்டியா வைப்பாங்களா? சாப்பாட்டு குறை வந்து சொல்லிங்க, நான் வீட்டுக்கு போறேன்னுங்கிறான். டேய் யாராவன்? தயவு செஞ்சு சொல்றேன், வந்துட்டு போயிடு, ஒன்னும் தப்பு இல்ல. நீ போனன்னு நினைக்கல, சரி நினைக்கிற, ஏண்டா தப்பு இல்ல, வந்துட்ட. ஏன் நீ வர மாட்டியாதப்பா? தமிழ்நாட்டுல நீ ஒரு ஆள்த்த பப்னேஸ்காரனா? புக்கத்தர சேகர வரலாம். நாங்க அவரை ஒரே ஆள் 14 பேர் போட்டு சாவடிப்பா. அச்சாட்டி நம்ம 350 ஆடுவோம் அந்த வருஷம். டேய் யாராவன்? சரி தமிழ்நாட்டுல நீ மட்டும் தான் பப்னேஸ்காரன். ஒரே ஒரு போன் பண்ண போதா, சுத்து வட்டார முறை நடிகர் தான். ஒரு போன் பண்ண போதும் 10 நிமிஷத்துல இந்த பழைய செய்வதுக்கு இன்னும் 10 நிமிஷத்துல 9 பப்னேஸ்காரி இறக்கி ஆட்டாட்டு போறாடா. போடா புண்ணாக்கு சொன்ன வக்கால போய் ஏங்க நீ ஒரு ஆள் தாண்டா ஆதரவு கொடுக்குற. உங்களுக்கு மூஞ்ச பச்சா பரதேசியா? டேய் அடுத்த மாசம் பிறந்த ஆபரேஷன். டேய் மொத்த பேருமே கூட்டுக்கால வேண்டியதானே? டேய் வா அந்த ஆட்டத்தாடு காலையில போய் உத்தரமரில் நிறுத்திட்டு நம்ம மீட்டிங் போட்டுலாம். வா வாங்க வாங்க. சத்தியமா உங்க அம்மா தாலி அறுக்க. அதை கீ போடுங்க, அதை கீ போடு, அதை கீ போடு. டேய் பேக் வச்சுட்டு வா, வச்சுட்டு போ போ. ஏண்டா நாதாரியா? ஏங்க போறது போறோம் போகும்போது இது உள்ள அவன் பையன் என் பையன் எடுத்து போயிட்டு ஆசை கூட எத்தனை வச்சுருப்பான். பையா என்னுடைய பலம் ஒரு நேரத்தில் எங்கள் நாட்டிலே உணவில்லை, இந்த உணவில்லை, இடமில்லை, வறட்சியினால் அனைத்துமே வறண்டு விட்டது. அதனால் எடுப்பை தேடி ஓடி வந்தேன். ஆமாண்டா, அருகுண்ட தருணத்திலே இந்த சத்தி நாட்டு மன்னர் சத்தியசில போர் புரிந்து கொண்டிருந்தார். ஆமாண்டா, அப்பொழுது தோல்வியை தழுவுகின்ற தருணத்திலே இருந்தார். உடனே வந்து அவருக்கு உதவி புரிந்து எதிர்த்து அவனை எதிர்த்து இவருக்கு வெற்றியை தேடி கொடுத்தேன். என்னுடைய வீரத்தை பார்த்து அமைச்சர் பதவி கொடுத்தார். அன்று முதல் இன்று வரை விட்டவரை உள்ளளவு நினைக்க வேண்டும். அதுபோல் சிறப்புடன் அவர் உள்ளே இருந்து வருகின்றார். யாம் இருக்கின்ற வரையில் யாதொரு குறையுமே கிடையாது. ஆமாண்டா, இருந்தாலும் என்ன